ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன ப்ரோ புதுசாக மைக் ஸ்டாண்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னைக்கு மைக் ஸ்டாண்ட்லாம் வாங்குறது. இதை ஜஸ்ட்டு வந்து பார்த்தா நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட இருந்த அந்த ₹250 கிம்பலும் எக்ஸ்ட்ரா இது இந்த ₹300-350 வரக்கூடிய இந்த ட்ரைபாடையும் சேர்த்து வச்சு கலவையாக அந்த ட்ரைபாடோட ஒரு காலை தான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு 2 கால் வந்து மேலே கிடக்குது, வேறு எதுக்காவது யூஸ் ஆகுன்ட்டு வச்சுருக்கேன். இந்த ₹250 கிம்பலையும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு, ட்ரை பண்ணி செஞ்சு விட்டேன். ஸோ கமிங் பேக் டு த டாபிக்கு, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூடியூப் ஆல்கோரிதம். ஸோ யூடியூப்னுடைய அஃபிஷியல் கிரியேட்டர் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப அனலிட்டிக்கலாக ரொம்ப டெக்னிக்கலாலாம் போகாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அண்ட் நார்மலி நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ ஒன் பை ஒன்னாக அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். மக்களை ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டால் வாட்ச் டைம் அப்படிங்கிறது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான ஒன்றா இருக்கலாம். அதாவது ஒரு வீடியோவில் ஆவரேஜ் டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பார்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோனுடைய ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கரண்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் யூடியூப் சிஸ்டம் வந்து எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது அது வந்து வாட்ச் ஹவர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அந்த கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லக்கூடிய சிடிஆராக இருக்கட்டும், அதாவது தம்ப்நெயில் கிளிக் த்ரூ ரேட். ஸோ அந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுது இப்போவும் கூட. பட் இதுதான் முழுக்க முழுக்க உங்களுடைய கண்டென்ட்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், கரண்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தீர்மானிக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்னுடைய ஒவ்வொரு வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி பார்ப்பாங்க, இது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கா, எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, இது யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இந்த வீடியோவை பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படிங்கிறமான விஷயங்களை கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ உள்ள சூழ்நிலையில் நகருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ச் ஹவர்ஸ், கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிறது ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமாக ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு இருந்தாலும் கூட அந்த ஒரு வீடியோ வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போனதுன்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸ் அவங்க அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த கண்டென்ட் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். பல்வேறு இடங்களில் ஒரு கண்டென்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கலாம். அண்ட் ஒரு கண்டென்ட் வந்து டவுன் ஆகுதுன்னா அதுக்கும் பல காரணங்கள் வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் டவுன் ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆடியன்ஸ், அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தேடக்கூடிய ஆடியன்ஸுடைய ஸ்ட்ரென்த்து கூட கம்மியாக இருக்கலாம். இல்லைனா அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆடியன்ஸ் வந்து நாலேஜபிளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட காரணமாக இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய சேனல்லே கூட செக் பண்ணி பாருங்கள். நல்ல வியூஸ் போன, நல்ல ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் கொண்டு வந்த, நல்ல ஏர்ன் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் என்னமான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னமான விஷயங்கள் பேசியிருக்கீங்க, கண்டென்ட் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டாபிக் செலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான ஆடியன்ஸ் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து டவுன் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மக்களே, அதே மாதிரி கிரியேட்டர் இன்சைட்டில் கேட்டிருந்தா அதே கொஸ்டினை உங்ககிட்டையும் கேட்குறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதில் 2 வீடியோவில் உங்களுக்கு வந்து அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக எதை எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% சிடிஆர் வேல்யூ வந்து வந்திருக்கு. அந்த ஒரு வீடியோனுடைய வியூஸ் வந்து 10,000 வியூஸ். அதே மாதிரி ரெண்டாவது கண்டென்ட் எடுத்து பார்க்கும்போது அதனுடைய சிடிஆர் வேல்யூ 5% தான். பட் அதனுடைய வியூஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது 1 lakh வியூஸ் வந்து இருக்குது. இது ரெண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ கிளிக் த்ரூ ரேட், அதாவது உங்களுடைய வீடியோ கிளிக் த்ரூ ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து இந்த வியூஸ் கம்மியாக இருக்கக்கூடிய 10,000 வியூஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் சிடிஆர் வேல்யூ என்னதான் 5% இருந்தாலும் வியூஸ் ரேஞ்ச் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களில் எதை எடுப்பீங்கிறத சொல்லுங்கள். 10 செகண்ட் வந்து டைம் தரேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு யூடியூப் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், இன்னொருத்தங்க ஒரு யூடியூபர் அவங்களும் யூடியூப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்கன்னா 2 பேருக்குமே ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிடிஆர் வேல்யூ அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து சிடிஆர் வேல்யூ கம்மியாக இருக்குது. பட் அவங்களுக்கு வியூஸ் நிறைய இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த
அப்லோடிங் டேட் வந்து மாறலாம், அப்படி இல்லைனா அந்த அப்லோட் பண்ண கண்டென்ட்டுடைய குவாலிட்டி வந்து மாறலாம், ப்ரெசன்டேஷன் வந்து மாறலாம், வீடியோ எடிட்டிங் வந்து மாறலாம், அதை சொல்லக்கூடிய விதம் வந்து மாறலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 2 வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் வீடியோ தான் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து அதிக ஆடியன்ஸ் லெவலை வந்து ரீச் பண்ணியிருக்கவும் செய்யுது, அதனால கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிறது நிறைய நியூ ஆடியன்ஸ்க்கு போயிருக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவே இன்னொரு வீடியோ எடுத்துக்கிட்டா இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் சேரல, சட்டன் ஆடியன்ஸ்க்கு போயிருக்கிறதே இவ்வளோ பர்சன்டேஜ் கிளிக் த்ரூ ரேட்டை வந்து கொண்டு வந்திருக்கு, அந்த 20% அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வீடியோ இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இடத்துல நான் அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக 2 விஷயங்களையுமே பெஸ்ட்டு கண்டென்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு பதிலை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரில, பட் என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ யூடியூப் அல்காரிதம் இப்படி இருக்குமா, இப்படி இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்க தேவையில்லை. அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக நம்மளுடைய கண்டென்ட்டை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது எப்போவுமே முக்கியமானது. அதில் குறிப்பிட்டு சில கண்டென்ட் பெர்ஃபார்ம் பண்ணலாம், சில கண்டென்ட் டவுன் ஆகலாம். ஸோ அது எல்லாமே நடக்கக்கூடியது தான் நார்மலி. வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கிரியேட்டர் இன்சைடர் சேனலில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு கிரியேட்டர் வந்து அவங்களுடைய சேனல் வந்து நல்ல பூம் ஆகுது, பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ஓவரால் சேனலாக இருக்கட்டும் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை ஒருபோதும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சேனல் இவ்வளோ பெருசு போகுதா, என்ன ஆகுமோ, எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் கிரியேட்டர்கிட்ட இருந்து வர்றதே கிடையாது. பட் எப்பப்போலாம் கொஞ்சம் டவுன் ஆகுதோ, ஓரளவுக்கு டவுன் ஆயிடுச்சு, இல்லைனா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி டவுனாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து அடுத்தடுத்து எங்ககிட்ட தெரியப்படுத்துகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத. இது ஒரு நேச்சுரலான விஷயம், இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம்தான். இதை நினச்சி யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டீங்க, லைக் இன்கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுடைய சேனலினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நேச்சுரலான விஷயம், நார்மலாக நடக்கக்கூடியது தான், உங்களுக்கு தான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் இதை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாமல் விட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய சேனல் ரீசெண்டாக கூட பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஸோ என்னையும் கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கண்டென்ட் அப் ஆகுது டவுன் ஆகுது, எப்போவுமே எல்லாத்தையும் ஸ்டேபிளாக ஒரே மைண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ யூடியூப் ஆல்காரிதம் இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி உங்களுடைய ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேருங்க. நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ்கிட்டையும் சஜஷன்ஸ் நிறைய கேளுங்க. சஜஷனே வீடியோவாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி வீடியோவில் ஒரு சஜஷன் கேட்குறது தப்பே கிடையாது. ஆடியன்ஸுடைய மைண்டும் அப்பப்போ மாறதாங்க செய்யும். ஸோ இப்போ உள்ள காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ்னு ஓடுறாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கூட நிறைய ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடாப்ட் ஆகணும் ஒவ்வொரு சில விஷயங்களுக்கும். ஸோ இப்போ ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதுலேயும் அப்பப்போ கண்டென்ட் வந்து மேக் பண்ணணும். ஸோ அப்படியே அந்த ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருக்கணும், அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் செலிப்ரேட் பண்ணிக்கிற வேண்டியது தான். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை டவுன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணதுங்கிறத பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மக்களை மேக் பண்ணேன். ரொம்ப போட்டு அரர்னு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யூடியூப் ஆல்காரிதம் அப்படிங்கிறது அதில் ரெக்கமெண்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் வந்து அதில் வந்து டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அனலிட்டிக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் தான். அதை தாண்டி அஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டராக உங்களுடைய கண்டென்ட்டை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத எப்போவுமே திங்க் பண்ணுங்கள். ஒரு சில அனலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸில் வந்து கிளிக் த்ரூ ரேட் இல்லைன்னா தம்ப்நெயில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணலாம். ஏன்னா ரீச் வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் கிளிக் த்ரூ ரேட் ரொம்பவே டவுனாக இருக்குன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி மஸ்ட் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படியே ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது நம்மளுடைய சேனலில். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுலேயும் ஜாயின் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தருவீங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.